Greetings, we are the members of Mariarivel Beravai Young Scientist Program 2025 to 26 Team A Group A. Our members include Jejit S, Fatima Hazanayam, Srihari S, JB Hashini, Nivedika SS, Dushyant SM, and Tanyashri SV. Today we are here for the special interview for Women's Day with Dr. J. Jessie Flora, BSc, BTech, MTech, MBA and PhD. She was former General Manager in IPRC ISRO Mahendragiri. Welcome ma'am, we are pleased to have you here. Thank you. Ma'am, can we move on to the questions? Yep. Yes. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பல்வேறு துறைகளில் தடம் பிடித்தது இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? டேஸ்ல ஆக்சுவலி ஈவன் விமனுக்கு ஒரு அக்செப்டன்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு சொசைட்டியில். ஈவன் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறது கூட அவங்களுக்குள்ள லிபர்ட்டி இல்லாமல் இருந்துச்சு. பட் டுடே இட் இஸ் டோட்டலி சேஞ்ச். ஈவன் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் ட்ரெஸ்ஸு லைக் ஜீன்ஸ் ஷர்ட் எது வேணாலும் டிஷர்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு லிபர்ட்டி கிடைச்சிருக்கு. பட் இட் இஸ் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு லேடிஸ்க்கு. பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன்னா அவங்கள இப்போ எல்லா துறையிலையுமே எடுத்துக்கிட்டோன்னா ஈவன் பைலட்டாக கூட ஆகுறாங்க, ஆர்மியில் சேர்றாங்க. ஈவன் கேர்ள்ஸ் இந்த பெட்ரோல் பம்பில் கூட நிறைய கேர்ள்ஸ் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட். பட் வி கேனாட் சே இட் இஸ் த டோட்டல் டெவலப்மெண்ட். இன்னும் வந்து எவ்வளவோ இருக்குது. ஈவன் அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்து நிறைய இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து சமூகத்தில் இன்னும் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை, 100% அக்செப்டன்ஸ் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்து காந்தி என்ன சொன்னார்னா, லேடிஸ் வந்து நல்ல ஃபுல் ஜுவல்ஸ் போட்டுட்டு நடுராத்திரி என்னைக்கு சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு திருப்பி வராங்களோ அன்னைக்கு தான் நமக்கு விடுதலைன்னு சொன்னார். 1947 நமக்கு விடுதலை கிடைச்சாலும் இன்னும் பெண் விடுதலை அந்த அளவுக்கு 100% இன்னும் நமக்கு கிடைக்கல. அப்படிங்கிறது தான் உண்மை. உயர் பதவியில் இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்ற பழைய சிந்தனை இன்றும் தொடர்கிறது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? நம்ம இன்னைக்கு சொசைட்டியில் ஆக்சுவலி லேடிஸ் வந்து ஜென்ஸுக்கு கீழே தான் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் என்ன, நம்ம டோட்டலி வி ஹவ் நாட் கம் அவுட் ஆஃப் தட். இல்லை மேல் சாவனிசம்ங்கிறது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் லேடிஸை வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டாக தான் பார்க்குற சொசைட்டி தான் இன்னும் இருக்குதே தவிர டோட்டலி லேடிஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்கிற நிலைமைக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னா எல்லா லைஃப்லையுமே லேடிஸாக இருந்தால் அதான் ஒரு எவ்வளோ லேடிஸ் ஆர் வெரி ரியலி ஸ்மார்ட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன். பட் பாய்ஸ் ஆர் தேர், ஜென்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹைலி பொட்டன்ஷியல். பாய்ஸ் ஆர் தேர், மென் ஆர் தேர். பட் த திங் இஸ், எந்த லேடி எவ்வளோக்கு உயர் பதவியில் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது கொஷின் வந்து இன்னும் சில பேருக்கு மைண்டில் இருக்க தான் செய்யும். இட்ஸ் த கர்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஆக்சுவலி. வி ஹாவ் டு break through. We have to break through, and the society should be reformed to accept the ladies as their own brothers, as their sisters, and that is the thing we need from the society for the development of the women. But girls or the women also should be equally courageous, and they should think of their achievement. That is very much important for that to get our things through. So gents என்னதான் நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாட்டியும் we have to work hard and we have to continuously consistently work to get the things done. And but the சொசைட்டியில் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்டே இருக்கு ஈவன் till today. மேம், பெண்களுக்கு சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கா, இல்லைன்னா நாம் தான் அதை போராடி பெற வேண்டுமா? நிறைய ஃபீல்டில் ஆக்சுவலி சமமான ஈக்குவாலிட்டி இருக்குது இல்லையா? நம்ம இப்போ எல்லா வீட்லேயுமே 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க, மேல்னாலும் ஃபீமேல்னாலும் படிக்க வைக்கிறாங்க. முந்தி காலத்துலலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஈக்குவாலிட்டி ஓரளவு வந்திருக்கு. பட் ஐ கேனாட் சே இட் இஸ் டோட்டலி இட் இஸ் வி ஹவ் காட். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்க மாட்டேங்குது. இப்போது சில இடங்கள்ல ஒரு வீட்டில் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிட்டிஸில் எல்லாம் தான்.
ஈவன் இன் வில்லேஜஸ் நிறைய வீட்டில் இன்னுமே இன் இந்தியா நிறைய வில்லேஜஸில் படிக்க வைக்கிறது இல்லை சின்ன கேர்ள்ஸ் தான். அது மாதிரி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம தான் போராடி எடுக்கணும். அதே போல் இந்த ஒர்க்கிங் பிளேஸ்லேயுமே நிறைய டிஸ்பாரிட்டி இருக்க தான் செய்யுது. இன்னும் 100% நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். பட் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு அது வந்து விமனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறது இஸ் எ கொஸ்டின் ஈவன் திங் டுடே. That's what I think. So that equal opportunities are not given, but we have to fight. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு நீங்கள் ஸ்கூல் போகக்கூடாதுனால she can fight and get it இல்லையா? அதே போல் ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ ஒரு ப்ரொமோஷனோ ஏதோ கொடுக்கலனால she can fight. பட் அதுக்காக நம்ம ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒதுங்கியே போகக்கூடாது. we have to fight. Ladies should fight and get that. That is the scenario today. We could not help, but we have to fight. பெண்களின் முன்னேற்றத்துக்காக என்னென்ன மாற்றங்கள் அவசியம்? பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஆக்சுவலி நிறைய இது லாஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த விசாகா கமிஷன், இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கமிஷன்லாம் போட்டாங்க. அதெல்லாம் என்னன்னா பெண்களுக்கு வர்ற அப்புறம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார் விமன் எட் ஒர்க் பிளேஸ்மெண்ட் மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. பட் திங் இஸ் அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி கமிட்டிலே இருக்கிறவங்களே என்னது நிறைய ஏஜென்ட்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அதை கரெக்டாக இந்த நமக்கு இருக்கிற லாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி குயிக் ஆக்ஷன் எடுத்து உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அப்படியெல்லாம் பண்ணினாலே வந்து அவங்க லைஃப் வந்து பெண்களோட லைஃப் வந்து முன்னேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது போல் நம்ம முன்னேற்றத்திற்கு என்னென்னா இப்போ நான் வந்து சொன்னது மாதிரி நம்ம தான் அந்த மாதிரி ஒரு இது ஃப்ரீடம்ங்கிறத எடுத்து we have to fight and get it. We have to fight. But living a principled life for a lady is very difficult in this present society. We have to fight for, we have to make it as a challenge. The thing is, what I want to say is always you be good and do good. That is the secret of our improvement. மேம், ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்தி நினைக்கிறார்கள்? இது நல்ல கேள்வி தான். என்னென்னா அவங்க வீட்டிலே ப்ராட்டப்பே சில வீட்டிலலாம் அப்படி இருக்குது. பாய்னா ஒரு ட்ரீட்மெண்ட், கேர்ள்ஸ்னால் ஒரு ட்ரீட்மெண்ட், அப்படி கொஞ்சம் சில வீட்டில் ரிவர்ஸாகவும் இருக்குது. பட் தட் இஸ் வெரி ரேர். பட் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே ஒரு பாய் சைல்டுனா தே ஆர் ஸோ ஹாப்பி. பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுது, எங்கள் வீட்டில் பையன் பிறந்துட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அவங்க மைண்ட்லேயே அதே ஊறி போச்சுது. பாய்னா சம்திங் கிரேட்டர் தேன் த கேர்ள் அப்படிங்கிறத சொல்லியே இந்த சொசைட்டி வளர்த்துருது. அதனால வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கிறதுனால அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு நினைக்கிறேன். பட் தட் ஆட்டிடியூட் ஷுட் சேஞ்ச். அந்த ஜென்ஸ் வந்து இவங்களும் நம்மளோட ஈக்குவல், அதான் ஒர்க் பண்ணுறவங்க ஈக்குவலாக இருக்க நம்ம கிளாஸ்மேட்ஸ் தான் நம்ம அப்படின்னு ஒரு ஈக்குவாலிட்டியை அவங்க என்னைக்கு அவங்கள ஒரு நம்ம கூட உள்ளவங்கன்னு நினச்சி நம்ம அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்க ஆட்டிடியூட் என்னைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் நமக்கு இதுலேருந்து விடிவு காலம் வரும். ஸோ தட் ஆட்டிடியூட் ஷுட் கம் ஃப்ரம் த ஃபேமிலி. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபேமிலி இட் ஹஸ் டு கம் அண்ட் இட் ஹஸ் டு பி brought up by the schools. In the schools also boys கொடுக்குற ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேர்ள்ஸ்க்கும் கொடுக்கணும். சொசைட்டிலே எல்லா ரெப்ரசன்டேஷனுமே பாய்ஸு கேர்ள்ஸ்க்கு ஈக்குவலாக கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இட்ஸெல்ஃப் ஷுட் சேஞ்ச். மேம், இது ஜென்ரேஷன் வைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதா? ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இவ்வளோ நாள் இப்படிதான் வந்துக்கிட்டே இருக்குது. மேல் பாய் இப்போ தான் பெரிய சுப்பீரியர் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ தட் வி ஹேவ் டு பிரேக். எல்லா அப்பா அம்மாவுமே தொடங்கணும். நம்ம பிள்ளைகள் 2 பேருமே ஈக்குவல் தான். ஏன்னா இப்போ எல்லா அச்சீவ்மெண்ட்டும் எல்லா கேர்ள்ஸாலையும் பண்ண முடியுது இல்லையா? இப்போ சுனிதா வில்லியம்ஸ், நம்ம எல்லா அந்த நீனா அம்பானிலாம் அவங்களாம் ஒரு நல்ல பெரிய பவர்ஃபுல் நல்ல லேடி ஸ்மார்ட் லேடி, ஷீஸ் ஆண்டர்பிரனர். எல்லா ஃபீல்டுலேயுமே லேடிஸ் ஆர் ஷைனிங் இல்லையா? முந்தி ஒரு காலத்தில் தட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பாய்கிட்ட மட்டும்தான் வந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. எல்லா கேர்ள்ஸுமே
எல்லா இடத்துக்கும் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். தே ஆர் ஆல்சோ ஸ்மார்ட்டர். எல்லா விதத்துலேயும் தே ஆர் ஹைலி அட்ஜஸ்டபிள். அப்படியெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிறப்போ த சொசைட்டி ஷுட் அக்செப்ட் அண்ட் தே ஹவ் டு கிவ் தம் த வே டு கம் அப். அந்த ஆட்டிடியூட் ஆஃப் த ஜென்ஸ் இட் ஷுட் சேஞ்ச். அப்போ தான் நம்ம அதில் ஒரு பிரேக் த்ரூ வரும் இல்லையா? இப்போ இந்த சொசைட்டி ஏதாவது சொல்லும் அப்படின்னு நினைச்சு நிறைய பெண்கள் வந்து அடங்கி இருக்காங்க தெரியுமா? ஆமாம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம வந்து எப்பவுமே அவங்க சொல்லி திஸ் இஸ் அவர் லைஃப் இல்லையா? இஸ் த காட்ஸ் கிவன் ஒன்லி லைஃப் ஃபார் அஸ். ஸோ வி ஹவ் டு லிவ் அவர் லைஃப். வி கேனாட் லிவ் ஃபார் சம்படி. அந்த ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்குமே, எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம வந்து யாரோ ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக வி ஷுட் நாட் சேஞ்ச் அவர் கேரக்டர் இன் எனி வே. வி ஹாவ் டு ஹாவ் அவர் ஓன் கேரக்டர். அந்த லேடிஸ் இவங்க சொல்லிடுவாங்க அவங்க சொல்லிடுவாங்கன்னு என்றைக்குமே பயப்படக்கூடாது. பட் த திங் இஸ் வி ஹாவ் டு பி கான்ஷியஸ் அண்ட் கரெக்ட் டு அவர் கான்ஷியஸ். நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸ் வந்து என்றைக்குமே அதை நம்ம கேர்ள் தானே அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை எடுத்து நம்ம ஜென்ஸையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நம்மளும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மேம், பெண்கள் தொழில்துறையில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? தொழில்துறையில் என்ன அதுன்னா ஆக்சுவலி த லேடிஸ் ஷுட் பேலன்ஸ் த ஃபேமிலி அண்ட் த ஆஃபீஸ். ஏன் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது இஸ் ஏ டஃப் ஜாப். அது லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க வராங்க அப்படின்னாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற ப்ராப்ளம். ஆஃபீஸ்லேயும் அவங்கள விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருது. அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது லேடிஸ். அதே போல் வீடு வந்து வீட்டில் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் லேடிஸ் வந்து 100% ஒழுங்காக ஒரு வேலையை பண்ண முடியும். ஹஸ்பண்ட்னாலும் சரி, ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவங்கனாலும் சரி, பிள்ளைகள்னாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறப்போ தான் அவங்களால உண்மையாக பண்ண முடியும். அதே போல் லேடிஸோட த ஆக்சுவல் ஸ்மார்ட்னஸ் இட் செல்ஃப் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் உமனோட ஸ்மார்ட்னஸ் how to balance both sides. ஆஃபீஸையும் ப்ளஸ் வீட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஆக்சுவலி பழைய ஸ்மார்ட் எஃபிஷியன்ட் லேடி ஷுட் மேனேஜ் போத் சக்ஸஸ்ஃபுல்லி. நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஆஃபீஸில் ஷைன் பண்ணிவிட்டு வீடு வந்து மொத்தமாகவே ஃப்ளாப் ஆகுது. பிள்ளைகள் படிக்கிறது இல்லை, பிள்ளைகளை மேனேஜ் பண்ண முடியலை, தி கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் some ladies are so efficient that they could be successful in both sides. And நிறைய பேர் வீட்டை பார்த்துட்டு ஆஃபீஸில் வந்து எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர். அதனால் அவங்களுக்கு வந்து சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் they can balance in both. But that is a special capacity of a individual lady and how to manage both. அவங்க வந்து ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் இந்த மீன்ஸ் ஜென்ஸோட ஆதிக்கம் வந்து மேல் சாவனிசம் இப்போ இருந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது அவங்களுக்கு. அந்த மீன்ஸ் அந்த அவங்கள இந்த பாலியல் சீண்டல்கள் எல்லாம் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யுது. பட் ஹவு வி மேனேஜ் இஸ் த திங். வி ஹவ் டு டேக் கேர் ப்ராப்பர்லி. பட் த திங் இஸ் த பிஹேவியர் ஆஃப் ஏ லேடி ஆல்சோ ஷுட் பி ப்ராப்பர் ஸோ தட் we should not tempt the other gender to come cross. அதையும் பார்த்துக்கணும். அதே நேரம் நிறைய லேடிஸ்க்கு நிறைய இது மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் இது மாதிரி இந்த ப்ரமோஷனே ஈக்குவலாக கொடுக்க மாட்டாங்க அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் ப்ராப்ளங்கள் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களோட சவால் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நத்திங் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒர்க்கிங் உமன் ஷுட் கம் அப். எல்லாமே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வேலை பார்க்க முடியாது, இதெல்லாம் எனக்கு இல்லை முடியல அப்படின்னு நினச்சா இட் இஸ் ஃபெயிலியர். ஆக்சுவலி வி ஹவ் டு டேக் இட் அஸ் ஏ சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஈவன் டில் டுடே தோ தேர் ஆர் ஸோ மெனி ரூல்ஸ் அண்ட் திங்ஸ், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியலை. ஆஸ் லாங் அஸ் ஹியூமன்ஸ் ஆர் தேர், problems will be there. மேல் சாவனிசம் என்னைக்கு குறையுதோ
அது வரைக்கும் விமன் ஆர் சஃபரிங், பட் ஸ்டில் வி ஹாவ் டு டேக் இட் அஸ் ஏ சேலஞ்ச் அண்ட் கம் அவுட். தட் இஸ் த திங் வி நீட். இந்த சொசைட்டி, நம்ம எஜுகேஷன், நமக்கு வீட்டில் இருக்கிற லிபர்ட்டி எல்லாமே என்ன தருது? இதுதான் சேலஞ்ச். வி ஷுட் டேக் எஃபிஷியன்ட்லி. தட் இஸ் த திங். நீங்க சொல்றது மாதிரி லேடிஸ்க்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இது ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை? புரிஞ்சுக்கிறது தான் நான் வந்து சொன்னேன், அதே மாதிரி தான் நம்ம ஆட்டிடியூட் எல்லாருக்குமே தெரியுது. பட் எல்லாருக்குமே தெரியும் விமன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் இவ்வளோ வேலையை செய்து வச்சுட்டு தான் இங்கே வர்றாங்க அப்படின்னு. பட் அதை வந்து நிறைய பேர் எல்லாரும் ஹியூமன்ஸ் தானே, அவங்களுக்கு என்ன தோணும், இவங்க தான் சேலரி வாங்குறாங்க இல்லையா, அவங்க என்னோட மாதிரி ஈக்குவலாக ஒர்க் பண்ணா என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க இல்லையா. அதனால இட் இஸ் ஏ பேலன்சிங், எப்படி நம்ம அதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஏன்னா அந்த சேலரி இஸ் ஈக்குவல் ஆஸ் பர் அவர் லா. சேலரி இஸ் ஈக்குவல் ஆகிறதுனால. பட் இன் ஒர்க் பிளேஸ் இந்த கொத்தனாருக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் அந்த கையால் இருக்கிற ஆளுக்கு லேடிஸ் தான் ரொம்ப கொஞ்சமாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரியலி வெரி பேட். பட் தட் வி ஹவ் டு சேஞ்ச். சொசைட்டி ஒன்லி ஹேஸ் டு சேஞ்ச். வி ஹேவ் டு ஃபைட் பண்ணி தானே ஒவ்வொரு லிபர்ட்டியாக வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய கிராமத்தில் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய லாஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே இவங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு யங் சயின்டிஸ்டாக நாங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து என்ன பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம்ஸ், இந்த உங்கள் என்சிசி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வாலண்டரி இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துட்டு வில்லேஜஸ்லாம் போய் படிப்போட இம்பார்ட்டன்ஸை சொல்லணும். ஏன் படித்தவங்க எப்படி லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகி, எப்படி படிக்காத ஒரு ஃபேமிலி படித்ததுனால, ரொம்ப வெரி புவர் ஃபேமிலி, அந்த பிள்ளைகள் படித்ததுனால எவ்வளவுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க, இந்த ஃபேமிலி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸுக்கும், ஈவன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் போய் கொஞ்சம் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். இப்போ டிவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் போய் ஒரு ட்ராமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராமா, அப்படி காமிக்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி எப்படி படிப்பு வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கேர்ள்ஸ்க்கும் கொடுக்கணும், பாய்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் சயின்டிஸ்டாக அவங்களுக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லேயும் அது ஒரு பார்ட்டாக வச்சுருக்கலாம். ஏதாவது ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் போய், யாரும் வில்லேஜில் போய் இது மாதிரி ஏதாவது சின்ன ப்ரோக்ராம்ஸ், சும்மா ஸ்கிட்டோ ஒரு ஒரு இது சின்ன ப்ரோக்ராம், பாட்டு, இது மாதிரி ஏதாவது பண்ணி இந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன், how it develops people, how the family gets improved because of the education அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கும், இப்போ இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய இந்த குறவர்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, எப்பவும் இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு பைசா வந்துருக்கலாம். அதெல்லாம் போய் சொல்லி விடுவேன், நீங்கள்லாம் படிங்க, படித்தவங்க அம்மா அப்பாவெல்லாம் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்லாம். அப்படி சொல்லி கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில், இந்த பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் தமிழ் மீடியத்துக்கு போயிருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளாம் கொஞ்சம் வி ஷுட் ஹாவ் ஏ சோஷியல் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இது மாதிரி சில இது காரியங்கள் பண்ணும்போது கோ டு நேச்சுரலி கோ டு ஸ்கூல். நீ பற்றியா, நீ உனக்கு இப்படி வந்து நீ வந்து இந்த பிஸ்கட்லாம் கேட்குற, இப்போ வந்து நீ நல்லா படிச்சுன்னா நீயே வாங்கிக்கலாம் உனக்கு பிஸ்கட், அதுக்கு எதுக்கு நீ இப்படி வந்து ஒரு வீடாக கேட்கணும் அப்படின்லாம் நம்ம இது மாதிரி சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் வீடு கட்டலாம், நம்மளும் படித்தோம்னா வீடு கட்டலாம், வேலை பார்க்கலாம், அப்படி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் as students it may be helpful for the society, right? மேம், நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், அதாவது ஃபுல் சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெண்கள் ரொம்ப கரேஜியஸாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு. பட் இப்போயுமே கரேஜியஸாக தானே இருக்கிறாங்க. அப்போ எதனால அவங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல? அது வந்து ஆண் ஆதிக்கமா, இல்லை அவங்களோட ஈகோவா, இல்லைன்னா நம்ம பல வருஷமாக நடந்துட்டு இருக்க மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரி இதனாலயா? என்னன்னா எல்லா லேடிஸும் கரேஜியஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லா கேர்ள்ஸுமே ஒரு குரூப்பில் இருந்தாலுமே நிறைய ஃபேமிலிஸ்லேயே நிறைய கேர்ள்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம இதெல்லாம் இங்கே கொஞ்சம் டவுனில் இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, சிட்டிஸ்லாம் வேறு நிறைய வில்லேஜஸில் நிறைய கேர்ள்ஸ் தே ஆர் ஹைலி பொட்டன்ஷியல். பட்
they could not shine because of that ஃபேமிலியிலே அவங்கள வளர விட மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸே ஒரு பாய்க்கும் ஒரு கேர்ளுக்கும் கொடுக்குற ஃப்ரீடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பீப்புள் ஷுட் கம் அவுட் ஈவன் இன் வில்லேஜஸ், ஃப்ரம் வில்லேஜஸ் சிட்டிஸ், எவ்ரிவேர் லேடி ஷுட் பி courageous to fight. That is fight and we have to get our freedom totally. That is our right. It's okay. Yes. இந்த சொசைட்டில பெண்களுக்குள்ள ப்ராப்ளத்தை அது எப்படி சேலஞ்சா எடுத்து அதை ஓவர் கம் பண்ணி எப்படி அதை நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்ன கருத்துக்கள் மூலம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். தேங்க்யூ மேம். அதே மாதிரி நீங்க சொன்ன கருத்துக்கள்ல இருந்து நாங்க ஆண்கள் பெண்களை எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள ஒரு கோலீகா ஏற்று அவங்க நம்மளை தாண்டி பேரக்கூடாது அப்படின்ற ஈகோ இல்லாமல் அவங்களும் நம்ம கோலீகன்னு ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு அவங்களோட மெரிட்ஸு அவங்களோட வின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதை வந்து காமிக்கணும். அதே மாதிரி அவங்களோட பொட்டென்ஷியலை நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பியூரான மைண்ட் செட் இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. எஸ் வெரி குட். எஸ் நம்ம என்னைக்கு நல்லவங்களா இருந்து நல்லது மட்டும் செய்யணுமோ அன்னைக்கு we also will get developed as well as the society. இந்த எங்களுக்கு வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் எங்களோட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்த ஜெசிஃப்ளோரா மேமுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களின் முன்னேற்றமே நமது நாட்டின் முன்னேற்றம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் 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 இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.